இவர் என்ன சொன்னார் அண்ணாமலை? நான் ஏழை, இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன். அந்த இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பார்க்கும்போது மாடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாமல் நான் பிரதமரோட நிதி உதவி மூலமாக 20 லட்ச ரூபா லோன் வாங்கி டெய்ரி வைக்க போகிறேன் என்று சொல்லியிருந்தார் அல்லவா? குப்புசாமி அண்ணாமலை, விஸ்வநாத் கிரண், கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய 3 பேர் தான் இந்த புதிய நிறுவனம் LM14 வெஞ்சர்ஸ் LLP லிமிடெடில் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால், இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா? ஆனால் பணக்காரலாம் இல்லை, அண்ணாமலையோட PA. இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன், அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் யாருன்னா ஒய்ஃபோட தம்பி. இப்போ ஏது காசு? எதுப்பா காசு? இல்லை, இயற்கை விவசாயம் மூலியமாக எதுவும் கிடச்சிருக்கு. இயற்கை விவசாயத்தில் எம்பிட்டு தான் வரும். சத்திரப்பட்டி செந்தில் என்று இவருடைய பினாமி ஒருவர், உறவினரும் கூட வருவார். 720 கோடி சொத்து அவர் பேரில். ஓகேவா? இவருடைய சகோதரியின் கணவர், மாமா வேணும், சகோதரி நல்லதாயின் கணவர் சிவகுமாரின் பெயரில் 200 கோடிக்கு அண்ணாமலையார் செங்கல். ஓகே. அப்புறம் சேல கரைச்சல் என்ற ஊரில் மனைவி அகிலா பெயரில் 30 கோடிக்கு நிலம். அப்புறம் LNT பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் CR சிவகுமார் பெயரில் 25 கோடிக்கு 2.5 ஏக்கர் பிளாட்டு. அப்புறம் அந்த கடைசியாக கோவையில் பார்த்த அந்த 12.1 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் நிலம். இது போக இவருக்கு ரஃபேல் வாட்ச் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா நண்பர்? அந்த சேரலாதனோட பெயரில் ஜென்பாத் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் முதலீடு. ஏன் பிஜேபி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ஒரு பதவி கொடுக்கலன்றது தெரியுதா?